ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது மறுமை வாழ்வுக்காக எதனை முற்படுத்தியது என்று யோசிக்கட்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்து அறியக்கூடியவனாக, உங்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆனுடைய இந்த வசனம் உலக மூமின்களுக்கான மறுமையினுடைய வாழ்க்கைக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த வசனத்தின் வழியே அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி யார் என்பதற்கான கேள்விக்கு பதிலை முன்வைக்கிற பொழுது, யார் தன்னை உணர்ந்து தன்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டாரோ அவரே அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அருமையான மூமின்களே, சாதாரணமாக தினசரி வாழ்வில் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தந்தை தன் பிள்ளைகளை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனித்திருப்போம் அல்லது பேசியிருப்போம். இப்படியே இருந்தா என்ன ஆகிறது? ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போ, சம்பாதி, எதிர்காலம் உண்டு. எந்த எதிர்காலத்தை குறித்து தன் பிள்ளைகளுக்கு தந்தை விழிப்புணர்வு ஊட்டுகிறார்? எதை குறித்து அவர் அச்சப்படுகிறார்? ஒவ்வொரு பிள்ளையும் தந்தையாக மாறுகிற பொழுதெல்லாம் இந்த துனியாவும் நமக்கு தேவை, யாரிடத்திலும் கையேந்தி நின்று விடக்கூடாது, அவமானப்பட்டு விடக்கூடாது, இப்படியெல்லாம் தன் பிள்ளைகள் மீது கருணை கொள்கிற ஒரு தந்தையின் வார்த்தைகள் தான்
இப்பவே கஷ்டப்படு, சம்பாதி, ஓடு, உழை, எதையாவது செய். இதே ஒரு நிலையை படைத்த ரப்பு சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு மனிதரும் யோசிக்கட்டும், மரணமே இல்லாத மறுமைக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அவனுடைய பாஷையில் அவன் பேசுகிறார். நாம் செய்கிற உபதேசம் அழிவுள்ள வாழ்வுக்காக தயார்படுத்திக் கொள் என்று ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார்கள் இல்லையா? எனக்கு இருந்தாலும் மவுத்து, ஆனால் அந்த மவுத்து வரைக்கும் உண்டான வாழ்வுக்காக உன்னை தயார் செய்து கொள் அப்படின்னு ஒரு மனிதனாக இருந்து இன்னொரு மனிதனுக்கு நாம் உபதேசிக்கிறோம். படைத்தவனாக, ரப்பாக, ரட்சகனாக இருந்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, இந்த துனியாவை விட மறுமைக்காக நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்பதை நீ யோசி, அப்படி சிந்திக்க வேண்டும் என்று 70 தாயை விட கருணையாளன் ரப்பு துனியாவுடைய வாழ்வை விட மரணமே இல்லாத மறுமையுடைய வாழ்வுக்காக உங்களுடைய உழைப்புகளை முற்படுத்துங்கள், உங்களுடைய சேமிப்புகளை முற்படுத்துங்கள், உங்களுடைய அமல்களை முற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு பாடம் நடத்துகிறார். மோமின்களே, வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் தவறிவிட்ட பிறகு துனியாவுடைய விஷயத்தில் கை சேதப்படுகிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தினசரி வாழ்வை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிற தொழுகையாளிகள் அல்லது நண்பர்கள் கடந்த காலத்தை கண்டிப்பா பேசுவோம். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் நான் பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேன். இந்த தினம் தினம் ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கு வாய்த்த வாய்ப்புகளை நழுவ விட்ட பிறகு சொல்லுகிற வேதனை, இதே நிலைதான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் ஏற்படும். மறுமையில் மனிதன் குழப்பக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். யா வைலத்தா, இப்படி ஆயிப்போச்சு, இவன் கூட பழகி இருக்க கூடாது, இவரோடு சேர்ந்து இருக்க வேண்டுமே, நல்லவர்களோடு நட்புறவு கொண்டிருக்க வேண்டுமே, சம்பாதித்ததில் கொஞ்சம் செலவழித்திருக்க வேண்டுமே, மறுமையினுடைய கை சேதத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக துனியாவிலேயே அல்லாஹ் தருகிற பெரும் வாய்ப்புகள் ஒன்று ஆண்டுக்கு ஒரு முறை ரமலானுடைய மாதம். அது போன்ற பெரும் நன்மைகளை கொட்டி தருகிற வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு வாய்க்குமா? அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா? அது வரையிலும் உயிரோடு இருப்போமா? அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு முன்பாக ரமலானுக்கான தயாரிப்பை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் போகும் என்று தெரியாது, எத்தனை நபர்களுடைய ஆரோக்கியம் முடங்கிவிடும் என்று தெரியாது, எத்தனை பேர்களுடைய அலுவல்கள் பெருகிவிடும் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் குறைந்தபட்சம் ஒரு துஆவின் வழியே இந்த சமுதாயத்திற்கு நினைவூட்டினார்கள். அருளிறங்கும் பருவகாலங்கள், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டு வருகிற ரமலானின் முன்னோடியாக ரஜப், யா அல்லாஹ் இந்த ரஜபில் நீ பரக்கத்து செய், அடுத்து வருகிற ஷாபானில் பரக்கத்து செய். இந்த பரக்கத் என்பதனுடைய பொருளே ரமலானுடைய அமல்களை நிறைவாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு பயிற்சிக்களமாக ரஜபையும் ஷாபானையும் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். வருகிற ரமலானை நாங்கள் அடைந்து கொள்ளுகிற ஆயுட்காலத்தை நீ நீட்டித் தர வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும். அந்த பொருளிலே தான் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை இந்த சமூகத்திற்கு முன்வைத்தார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்து ரமலானை சொல்லுங்க, ரமலானை என்ன கேரண்டி இருக்கு? நாளையா, நாளை மறுநாளா? 60 நாட்கள் கழித்து ரமலானுடைய அளப்பரிய நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும். மோமின்களே, துனியாவுடைய விஷயத்தில் எவ்வளவு தெளிவுகள்! யாரும் ஏமாத்திர முடியாது, ஏமாத்திர மாட்டோம். எல்லாருக்கும் தெரியும்
இந்த கோல்டு மார்க்கெட்டுங்கிறது உலகளாவிய சந்தை இல்லையா? கூகுள்ல அடிச்சு பார்த்தா கோல்டு ரேட் இன்னைக்கு என்ன. ஆனாலும் நிறைய போட்டிகள், நிறைய வித்தியாசங்கள், கடைக்கு கடைக்கு மாற்றங்கள். அப்படி போய் சொன்ன இடத்துல எல்லாம் வாங்கிறது கிடையாது இல்லையா? தெளிவாக புத்திசாலித்தனமாக விசாரிக்கிறோம். ஏன் இவ்வளவு வித்தியாசம், ஏன் இங்க இவ்வளவு வித்தியாசம்? டச்சுல மாறுதுங்க. அது என்ன டச்சு? அதில் கலக்கப்படுகிற செப்பின் அளவுகள். பியூர் கோல்ட வச்சு நகைகள் செய்ய முடியாது. இப்போ சுத்தமான தங்கம் என்றால் என்ன? அது எவ்வளவு கலந்தால் அதனுடைய விலை வித்தியாசங்கள் மாறுபடும். எதனால் ஒவ்வொரு நகை கடைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு வேறுபாடுகள்? இத்தனையும் தெரிஞ்சுதான் ஒரு ஆபரணத்தை வாங்க போகிற ஒரு மனிதன் தன்னுடைய மறுமையை தீர்மானிக்கிற அமல்களில் பெருமானார் சொல்வார்கள், நீ புத்திசாலிங்கிறது நகையில காமிக்கிறது அல்ல, பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிற என்பது அல்ல. இந்தந்த இடங்களில் முதலீடுகள் இவ்வளவு வருமானங்கள் ஜெயிச்சிடலாம். புத்திசாலி என்பவர் யாரு தெரியுமா? திடீர்னு நான் மௌத்த ஆயிட்டா எனக்கு என்னென்ன அமல்கள் நான் உட்படுத்தி வைத்திருக்கிறேன், என்னுடைய தொழுகைகள், என்னுடைய நோட்டுகள், என்னுடைய விக்கிர செலவாத்துகள், என்னுடைய தான தர்மங்கள், நான் செய்து வைத்திருக்கிற உம்ரா ஹஜ்ஜுகள், இப்படி ஒரு சுய மதிப்பீட்டார் யார் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாரோ, நாளைய தினத்திற்காக எல்லாருடைய அளவீடும் இதுதான். ஒரு அளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, எனக்கு மாசம் ஒரு ரூபா வர்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்முடைய கணிப்புகள் தானே, நம்முடைய கணிப்புகள் தானே. நாளைய வாழ்வுக்காக, அதாவது நிரந்தரம் இல்லாத மரணத்தினுடைய வாழ்வுக்காக சேமிப்புகளின் மீது கவனம் செலுத்துகிறானால், மரணமே இல்லாத நிரந்தர நல்வாழ்வுக்காக ரெண்டையும் செய்ய சொல்றாங்க. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. ரப்பனா ஆத்தினா, துனியாலே வேணும், வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, கோல்டு வச்சுக்க, சேமிப்பு வச்சுக்க, நிலக்கரை வைத்துக்கொள், கொஞ்சம் தொழுகையும் சேமித்துக்கொள், கொஞ்சம் தான தர்மங்களையும் சேமித்துக்கொள், இது அல்லாஹ்வுக்காக என்று எதையாவது அர்ப்பணிகளை செய்து கொள். ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு ஆத்மாவும் என் மறுமைக்காக நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று ஒரு அக்கவுண்ட் வைக்கட்டும் என்ற பாடத்தை எல்லாம் சொல்லுகிறார். எல்லாத்துலயும் அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்போம், எல்லாருக்கும் பர்சனல் டைரி இருக்கும், எல்லோருக்குமான தன் மனைவிக்கு கூட தெரியாத சில சொத்து வச்சிருப்பார். ஏன்னா அவளை கூட நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை. ஆனால் எல்லாவற்றிலும் நான் நம்பி நிற்கிற என்னுடைய ரப்பு, துணிஞ்சு சொல்ல முடியுமா? என்னுடைய 50 ஆண்டு காலம், என்னுடைய 70 ஆண்டு காலம், விவரம் தெரிஞ்ச 10 வயசுல இருந்து என் ரப்புக்காக நான் முற்படுத்திய அமல்கள். அதனாலதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைவுறுத்துகிறார்கள், குறைந்தபட்சம் நடப்பில் வந்திருக்கிற வாய்ப்புகளையாவது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பு எப்படிப்பட்ட வாய்ப்புன்னு சொன்னா, சாதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனும் பயன்படுத்திய, நாம் தினசரி ஒரு முறையாவது பயன்படுத்தி விடுகிற ஒரு வார்த்தை பரக்கத். அதுக்கு பொருள் தெரியுதோ இல்லையோ, பரக்கத். இந்த வார்த்தையை பயன்படுத்தாத மூமின்கள் இருக்க முடியாது. இத நாம புரிந்து கொள்ளுகிற மொழியில் சொல்வதாக இருந்தால் பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னா, தினசரி நம்ம வீட்டுல பெண்கள் சொல்லுவாங்க, இந்த அரிசி இனிமேல் வாங்காதீங்க, இதுல பெருக்கமே இல்லை, அந்த பிராண்ட் வாங்கிட்டு வாங்க, நீங்க போன மாசம் வாங்கிட்டு வந்தீங்களே 5 கிலோ போதும், ஒரு கிளாஸ் போட்ட போதும், சோறுல பெருக்கம் இருக்கிறது. நிறைய திருமணங்களில் ஆச்சரியத்தோடு சொல்வார்கள், மாஷா அல்லாஹ், பயந்துட்டே இருந்தோம், 250 பேர் சாப்பிட்டாங்க, ஆனாலும் 1/4 தேக்கு மிச்சம். இது யார் தீர்மானிப்பது? இந்த அளவுகள் எந்த இடத்தில் குறைவு நிறைவை தருகிறது? இந்த பெருக்கத்தை மனிதர்கள் தீர்மானித்து விட முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய வழமையான வார்த்தைகளை கொண்டே சொல்லுகிறார்கள். இந்த பரக்கத்து பெருக்கம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு நபர் சாப்பிடுகிற சாப்பாட்டை 20 சாப்பிட்டு விடலாம்.
இதெல்லாம் மிராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இல்ல நான் பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு அவரை சாப்பிட வச்சுட்டேன் அதுவும் சொல்ல முடியாது. எல்லோரும் சாப்பிட்டார்கள், எல்லோரும் தன்னிறைவானார்கள், எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அளவுக்கான உணவு நம்முடைய கணிப்பில் இல்லை, ஆனால் நிறைவை தந்தது. இந்த அபிவிருத்தியை தான், இந்த பெருக்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாசத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ் ரஜபில் நீ பரக்கத்து செய். மூமின்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த பரக்கத்தை தேடி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை அல்லாஹ்வுடைய ரசூல் முன்வைக்கிறார்கள். எல்லாமே அல்லாஹ் செஞ்சதுதான். ஆனால் அதில் அபிவிருத்தி ஏற்படுவதும் அபிவிருத்தி இல்லாமலாகுவதும் பெருக்கம் கிடைப்பதும், சில பேர் சொல்லுவான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்க. இப்படியும் மனிதர்களை பார்த்திருக்கிறோம். தினசரி கூலி வேலை அல்லது கைவெட்டி அல்லது சாலையோர தொழிலாளி ஒரு 100 ரூபாய்க்காக 100 அல்ஹம்துலில்லாஹ், இப்படி மனிதர்களும் பார்த்திருக்கிறோம். பணத்தால் மன நிறைவால் எல்லாம் பரக்கத்து பெறுகிறதா என்று கேட்டால் இதனை தருவதும் அல்லாஹ் தானே. ஆயிரமா கிடைக்குது, லட்சமா கிடைக்குது, மன நிறைவு கொள்ள மறுக்கிறது. குறைவாக கிடைக்கிறது, மன நிறைவு கொள்கிறது. இந்த ஒரு வார்த்தை தான் பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் எதில் பரக்கத்து இருக்கிறதோ அதை தேடி பயணியுங்கள் என்று சொன்னார். சாதாரணமா இந்த சமூகம் மறந்து போன அல்லது தவிர்த்து கொண்ட ஒரு செய்தியாக சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார், அதிகாலை நேரத்திற்கு என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறார் என்று ஃபஜ்ருடைய வேலையை பெருமானார் முன்வைத்தார்கள். பெரும்பாலான மூமின்கள் வாழ்க்கையில மொத்த பரக்கத்தில் இழக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய நேரத்தை தூக்கத்தில் கழிப்பது. அந்த நாள் முழுவதும் முசீபத்து, அந்த சம்பாத்தியங்கள் அனைத்தும் வீண் உழைப்பாக போய்விடும். அந்த அதிகாலை பொழுதில் அல்லாஹ் பரக்கத்தை செய்திருக்கிறான், எழுந்து விடுங்கள், சம்பாதிக்கிறவோ இல்லையோ அந்த பரக்கத்திற்குரிய நேரத்தில் நீங்கள் விழித்திருங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடி துஆ செய்ய சொல்றாங்க? கடையை திறக்கிற துஆ செய்யி, ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறாய் துஆ செய்யி, ஒரு புதிதான தொழிலை தொடங்குகிறாய் துஆ செய்துகள். நீ அல்லாஹ்விடத்திலே தானே கோரிக்கை வைக்க போகிறாய். காரணம், உன்னுடைய செயல்பாடுகளில் பெருக்கத்தை தருவதும் அதில் நஷ்டத்தை தருவதும். நம்மளா கட்டி வச்சுட்டு படிக்கட்டுல காலை வச்சுக்கிறது, லாபம் நஷ்டம் லாபம். என்ன அறிவாளி, என்ன அறிவாளி. இன்னொரு படிக்கட்டு கட்டினா நஷ்டம், இன்னொரு படிக்கட்டு கட்டினா சொல்லுங்க பாய், எந்த இடத்துல இந்த அறிவு கொண்டு போய் வைக்கிறோம்னு பாருங்களேன். எவ்வளவு சொல்லிட்டா ஒரு படிக்கட்டை எண்ணி வைக்கிறார், லாபம் நஷ்டம் லாபம். இன்னொன்னு வச்சா சொல்லுங்க, பள்ளிவாசல்ல 17 படிக்கட்டு இருக்கு. நீ இப்படி ஏறும் போது லாபம் நஷ்டம் சொல்லிக்கிட்டே ஏறு, ஏதாவது ஒரு இடத்துல நஷ்டம் வரத்தான் செய்யும். இறங்கும் போது கணிச்சு பாரு. ஒரு சில அறிவாளிகள் வீட்டுக்குள்ள வந்தவன சொல்லிடுவான், கீழே முடிச்ச மாதிரி இருக்கு, என்ன செய்யணும்? கிச்சனை தூக்கி அங்க போடு, டாய்லெட் தூக்கி இங்க போடு, 10 லட்சம் ரூபாய் காணி, பரக்கத்து போச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் எதில் அபிவிருத்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ நீங்க பரிசோதனை செய்யுங்களே. அதிகாலை எழுந்து பாருங்கள், ஆரோக்கியத்தில் பரக்கத், சிந்தனையில் பரக்கத், அறிவில் பரக்கத், வாழ்வில் பரக்கத், வீடு முழுக்க பரக்கத். அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளப்படுத்தியதில் அமல்களுக்கான பருவகாலம் புனிதமான ரஜப். இந்த ரஜபில் நீங்கள் அமலை தொடங்குங்கள், ரமலானில் நிறைவான அமல் கிடைக்கும். வேற பார்த்தாச்சா அப்படின்னு அன்னைக்கு நைட் 8 மணிக்கு ரமலானுக்கு தயாராக கூடாது. 2 மாதங்களுக்கு முன்பு நாம ரொம்ப குறைவு. அருமைக்குரிய சஹாபாக்களை குறித்து வரலாறுகள் சொல்லுகிறது, 6 மாதத்திற்கு முன்பு ரமலானுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். ரம்ஜான் வரப்போகுது, ரமலான் வரப்போகுது, நாம சொல்றது பெருநாளுக்காக. ரம்ஜான் வரப்போகுது எதை சொல்லுவோம்? பெருநாளுக்காக. ரமலான் வரப்போகிறது என்பதற்காக 6 மாதங்களுக்கு முன்பே தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிற சஹாபாக்கள் ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா
ஏற்றுக்கொள்ளும் யா அல்லாஹ் அப்படின்னு செய்த அமல்களுக்காக 6 மாதம் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஆக மொத்தத்துல ரமலானை சுற்றியே அவர்களுடைய வருடம் இருந்தது என்று அருமைக்குரிய சஹாபாக்களின் வரலாறுகள் நமக்கு பேசுகிறது. மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் இந்த ரஜபின் பரக்கத்தை கொட்டிக் கொடு, ஷாபானிலும் கொட்டிக் கொடு, எல்லாத்துக்கும் சேர்த்து 70 700 மடங்கு நன்மைகளை கொட்டித் தருகிறார். ரமலானை அடையது என்று துஆவின் வழியாக இந்த உம்மத்திற்கு மறுமைக்கான அமல்களுக்கான பரக்கத்து நிறைந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதத்தில் நமக்கு விழிப்புணர்வை தருகிறார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் 5 நேரம் தொழுது நியத்து வைப்போமா? ஆமா, திடீர்னு ஒருத்தர் 90 நோம்பு வச்சுட்டு பெருநா முடிஞ்சோட 9 மாசத்துக்கு ஆனக்கான சீசன் நோயாளிகளாக மாறிவிடக் கூடாது. குறைந்தபட்சம் ஃபரலான அல்லாஹ்வுடைய கடமைகளை, அது பெரும் வேலைகளை செய்யும். எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல என் தொழுகையை தவறாமல் தொழுது விடுவேன் என்ற ஒரு முடிவு போதும், மற்ற எல்லாவற்றையும் அது கொண்டு வந்து சேர்த்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மோமின்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பரக்கத் பெருக்கம் வேண்டும் என்று துஆவில் சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதெல்லாம் பரக்கத்திற்கு அதை தேடி அந்த செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல பகல் இரவு இரண்டையும் அல்லாஹ்வே படைத்திருக்கிறார் இல்லையா? ஆனால் இரவு நேரம் என்பது மனிதனுக்கு உறக்கத்திற்கான ஓய்வுக்கான நேரம் மாத்திரமல்ல, தனிமையில் இபாதத் என்ற சுகத்தை தருவதில் இரவுக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. இந்த குர்ஆன அல்லாஹ் தான் இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக இறக்கி கொடுத்தார். இந்த குர்ஆனுடைய நிறைவை சொல்லுகிற ரப்பல் ஆலமீன் ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்தான ஒரு இரவை தேர்வு செய்து அந்த இரவிலே தான் இந்த குர்ஆன் முழுமையாக்கப்பட்டது. நமக்கு தெரியும், ஷாபானுடைய பராத்தினுடைய இரவும் ரமலானுடைய இரவு பரக்கத்திற்குரியது. அல்லாஹ் விரும்புகிற நல்லடியார்கள் இரவு நேரத்தில் வேகமாக தூங்கி அதிகாலை பொழுதில் தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்து அல்லாஹ் விரும்புறான். எல்லாரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற பொழுது அமைதியான மன நிம்மதியை தரக்கூடிய அந்த இரவு பொழுதில் எழுந்திருந்து 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய அருள்மறையா குர்ஆனை ஓதுகிறார், திக்ர் செய்கிறார், துஆ செய்கிறார். இந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட பெருக்கம், அபிவிருத்தி, பரக்கத்தை பெற்ற நேரம் இரவுடைய நேரம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அல்லாஹ் சொல்றான் பரக்கத்து பொருந்திய இரவுங்கிறான். இரண்டாவது, குர்ஆன் ஒரு இறக்கப்பட்ட சமுதாயம் குர்ஆனை தொடுவதில் மிக மிக பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் உலகமே இந்த குர்ஆனை ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா விஷயத்துக்கும் ரிசர்ச்சினுடைய அடுத்த கட்ட நகர்வாக குர்ஆனை நோக்கி யூதர்களும் நஸ்ரானிகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன ஓதியும் முடிக்கல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், எவ்வளவோ பேச்சுக்களை பேசுறீங்க, பரக்கத்து நிறைந்த உரையாடல் பேச்சு குர்ஆன். உண்மையிலே குர்ஆன்னா என்ன அப்படின்னா, அடியான் அல்லாஹ்வோடு பேச தொடங்குகிறார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பரக்கத்தை சொல்லும் பொழுது குர்ஆன் ஓதற்காக ஒருவரால் துஆ செய்ய முடியவில்லை. குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறார், துஆ கேட்கறதுக்கு நேரம் இல்லை. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். குர்ஆன் ஓத வேண்டும் என்பதற்காக தன்னுடைய துஆக்களை தவிர்த்துக் கொள்ளுகிறார். அவன் கேட்டதையும் கேட்காததையும் சேர்த்து ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். காரணம், அவர் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, மனக்குழப்பமா இருக்கு, யாருக்கு போய் சொல்றது? இந்த நோய் எல்லோருக்குமே உண்டு. கொஞ்சம் ஒது செய்து விட்டு குர்ஆனை எடுங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள்.
அவ்வளவு மனசு சமாதானமும் சாந்தியும். குர்ஆன் ஓதி விட்டு எழுகிற பொழுது கிடைக்கிற மனநிறைவு, ஏற்படுகிற தன்னம்பிக்கை, வருகிற தைரியம், இதெல்லாம் வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு 500 ரூபாய் அப்பாயின்மெண்ட்டுக்கு கட்டிட்டு ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து விட்டு சைக்காலஜி டாக்டரிடம் உரையாடும் பொழுது அவர் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை என்ன? தைரியமா இருங்க, நம்புங்க, கான்பிடண்டா இருங்க. இந்த வார்த்தைகளுக்காக பல ஆயிரங்களை ஒரு மனிதனுக்கு கொட்டி கொடுக்கிறார் இல்லையா? நான் போயிட்டு வந்தாங்க, அவருடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டியது. இன்னைக்கு ஸ்கூலு, காலேஜ், அது மாதிரி தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ங்கிறாங்க. அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவழித்து ஒரு மனிதனை கொண்டு வந்து தன்னம்பிக்கை, அவன் வார்த்தைகள் அந்த ஸ்டாஃப்களை என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும். எவ்வளவு நேரம் உற்சாகப்படுத்தும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் உற்சாகப்படுத்தும்? அவன் பேசி முடிச்சோன்னு இனிமேல் நம்ம போய் அப்படி கரெக்டா செஞ்சிடணும்னு வருவான். கடைக்கில நின்னவனா, ஆமா இந்த ஆள் தர்ற 1,500 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் உழைக்கிறோமா, போட முடிஞ்சு. தன்னம்பிக்கை எல்லாம் பண்ணா போயிடும். ஆனால் அல்லாஹ் தருகிற வார்த்தை, அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை நம்பு, நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு குர்ஆனுடைய வசனத்தை வாசிக்கிற ஒரு உள்ளம், ஒரு நாவு எல்லா இடத்துல என்ன சொல்றான்? பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ். நீ ஏலத்துக்கு போ, வியாபாரத்துக்கு போ, விளையாட்டுக்கு போ, போட்டிக்கு போ, அவனுடைய மனமெல்லாம் நிறைந்திருக்கும். ரப்பே, உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன், நீ என்னை கைவிட மாட்டாய். அல்லாஹ்வோடு உரையாடி அவன் தருகிற நம்பக வார்த்தைகளில் வெற்றி பெறாத மனிதர்கள் கிடையாது. நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கு நமக்கு இல்லையா? உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவன் தான் கொடை போர்க்களத்துல தன்னந்தனியாக விடப்பட்ட பெருமானார். எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லோரும் ஓடிட்டாங்க. ஒரு போர்க்களத்தில் தனிமைப்படுத்தப்பட்டால் அவருடைய மனநிலை என்னவாகும் சொல்லுங்க? எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் ஓடிட்டான், 10 பேரும். ஒருத்தன் பேட்டை பிடிச்சு நிக்கிறான், என்ன ஆகும்? மனம் கலந்து விடுவானா இல்லையா? பெருமானார் தன்னந்தனியாக போர்க்களத்தில் உயிர் பலி கொடுக்கப்படுகிற இடத்தில் அந்த மனச அப்படியே தேர்த்தி கொண்டு தான் தனிமைப்படுத்தப்பட்டதை அல்லாஹ்வுடைய ரசூல் அங்க எப்படி நிரூபிக்கிறாங்க தெரியுமா? பாடல் பாடுகிறார்கள். அனன் நபியுல்லா கதிக் அனபுல் அப்துல் முத்தலிப். எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டீங்க, எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள், மரணத்தோடைய விழிப்பு. நான் நபிதான், நான் நபிதான், நான் கையர் அல்ல, அப்துல் முத்தலிபுடைய பேர குழந்தை நான் அப்படின்னு வலிமையான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டு பெருமானார் களம் கண்டார்கள். கொஞ்சம் சில வினாடிகளில் இந்த ஓடி போனவர்கள் பெருமானாரோடு நின்று அந்த களத்தில் வெற்றி அடைந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. இந்த வாழ்க்கையில நிறைய பேர் சொல்ற வார்த்தை, எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு, அத்தா அம்மா கைவிட்டுட்டாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் ஓடிட்டான், நான் தன்னந்தனியா கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான். டெய்லி சொல்றமா இல்லையா? நீ என்ன நபியா? நீ பெரிய அவலியாவா? சின்ன சின்ன வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களில் பெருமைப்படுகிற நாம் சதாவும் அல்லாஹ் நம்மோடு இருந்து விட்டால் நம்மள சரியா இயக்கிற ஒரு கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹோடு உரையாடுவது. குர்ஆன் பரக்கத்து பொருந்தியதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் வாசிக்கிற, உச்சரிக்கிற எந்த விதமான வார்த்தைகளிலும் இல்லாத வலிமை குர்ஆனில் இருக்கிறது. இப்ப எதுல பரக்கத்து கிடைக்குமோ அதனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆதாதிக்கிறோம் முபாரக். குர்ஆன் பரக்கத்தானது. அந்த வார்த்தைகள், அந்த உச்சரிப்புகள், அந்த மொழி உங்களை வலிமையாக வாழ வைக்கும். குர்ஆனோடு ஒண்ணு இல்ல. கடை திறக்க போறீங்க, கடையிலே குர்ஆன் இல்ல. சில மூமின்கள் இருப்பாங்க, காலையில கடையை திறந்தவுடனே உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. நல்லது. மனிதர்களோடு உரையாடி பாவங்களை சம்பாதிப்பதை விட அல்லாஹ்வோடு உரையாடி கிடைக்கிற வாழ்வை பொருந்திக் கொள்கிற அபிவிருத்தி குர்ஆனில் மட்டுமே இருக்கிறது. ஆதாதிக்கிறோம் முபாரக். அடுத்து பெருமானார் குர்ஆன் சொல்லுகிறது, நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஒரே பொருள், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகவும் அமையும், அல்லாஹ்வுடைய கோப பார்வையாகவும் அமையும். மழை. உலகமே பயப்படும் இல்லையா? மழை பொழிகிற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ்
இதை பறக்கத்தாக அமைத்துக் கொடு. ஏன்னா எவ்வளவு பெய்யணுமோ அந்த அளவு பெய்தால் உயிரினங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அது வரக்கட்டு. அதுல கடினம் இருந்து விட்டால் அது அழிவின் அடையாளமாக மாறிவிடும். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா மினஸ்ஸமாஇ மாஅம் முபாரகா. சாதாரணமாக மழை துளி என்பதே அது பரக்கத்தில் நிறைந்தது. மண்ணு மட்டும் குளிர்ச்சி அடைவதில்லை, விவசாயம் மட்டும் பெருகுவதில்லை, மனித உள்ளங்களும் மகிழ்கிறது. உலகத்தினுடைய உயிரோட்டம் என்பது மழை நீரால் அடிப்படையாக கொண்டே செயல்படுகிறது. நாம் விண்ணிலிருந்து பரக்கத்தான மழையை இறக்கினோம் குர்ஆனின் வழியாக. அப்ப மழை பெய்கிற பொழுது பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவருடைய பரக்கத்து இறங்குது, இதை பரக்கத்தாகவே அமைச்சு கொடு, சோதனையாக ஆக்கி விடாதே. மூமின்களே, எத்தனையோ பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அதுல அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, பெருக்கத்தை, ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய ஒரு பொருளை அல்லாஹ் சொல்றான், ஜைத்தூன். ஜைத்தூன் காய் இருக்கு, ஜைத்தூன் பழம் இருக்கிறது, அதிலிருந்து மருவி வந்த ஜைத்தூன் ஆயில், ஆலிவ் தானே, ஆலிவ் ஆயில். குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு காய், ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு எண்ணெய் எது? மின் ஷஜரத்தின் ஜைத்தூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யா. பரக்கத்து நிறைந்த அப்படின்னா அந்த எண்ணெயினால் என்னென்ன நன்மைகள் விளைய வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் அதனுடைய காயிலும், அதனுடைய பழத்திலும், அதனுடைய எண்ணெயிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ஆலிவ் மரம், ஆலிவ் ஆயில், ஜைத்தூன் எண்ணெய், அதனுடைய அபரிமிதமான நன்மையை இன்றைய உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனா அதுலயே நிறைய கலப்படம் இருக்கு, போலி இருக்கு. நிஜமாலும் உண்மையான ஜைத்தூன், அதில் எடுக்கப்பட்ட எண்ணெய் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் சித்தாந்தம் என்பதை குர்ஆன் முன்வைக்கிறது. எதிலெல்லாம் பரக்கத்து இருக்கிறதோ அதை தேடி அடைந்து கொள்ளுங்கள் என்பது குர்ஆனுடைய செய்தி. இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் சகோதர கிறிஸ்தவ பெருமக்கள், அதாவது ஒரிஜினல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடிய கூட்டம் இல்ல. அங்கே 72 இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, அது 72 பிரியும், ஏன் உம்மத்து 73 பிரியும். அதுல முக்கடவுள் கோட்பாடு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே கடவுள் என்று ஆக்கி கொண்டவர்கள், எப்படி இருந்தாலும் சரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதில் கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்கள் தான் முன்மாதிரியாக இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து என்ன செய்திகளோ அதை குர்ஆன் தான் தெளிவாக வைக்கிறது. அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு ஹிதாயத் தருவானாக. பைபிள்ல கூட அப்படி ஒரு அத்தியாயம் இருக்காது. குர்ஆனில ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரால் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் வச்சிருக்கார். தெளிவா அல்லாஹ் சொல்றான், நான் தான் அல்லாஹ். மரியம் ஒரு பெண் படைப்பு. மரியம் பெற்றெடுத்த அதிசயம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாம் மனிதர்கள், நான் தான் ரப்பு. அவன் என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ், நீ அல்லாஹ், ஓ மனைவி மரியா, ஓ மகன், அப்படி ஒரு குரூப். ஈசா நீங்க தான் அல்லாஹ். சில இந்த மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, மொழிபெயர்ப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மொழியின்படி அவர்களுடைய வார்த்தையில பிதாவே அப்படின்னு சொன்னா அத்தான் அர்த்தம். பிதாவேனா சொல்லுங்க. ஆமா, இவன் ஒரிஜினல் அத்தான் சேர்த்துட்டான். இதான் கன்ஃபியூஸ் ஆனது. இதுதான் பாத்தீங்களா, அவரே சொல்லிட்டாரு அத்தா. அப்ப அத்தா என்ற அல்லாஹ் அவருக்கு தந்தை எல்லாம் சொல்றான். சில மனிதர்களை பிறப்பிலேயே நான் பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறேன். நீங்க விளங்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை குறித்து சொன்ன செய்தியை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. நான் எங்க இருந்தாலும் நான் பரக்கத்தானவன். அதனுடைய விலை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்றால் அந்த இடத்தில் புற்பூண்டுகள் முளைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டால் பிறவிக்குடன் கூட பார்வை பெற்று விடுவார். குஷ்டரோகி குணமடைந்து விடுவார். நீங்க கிறிஸ்தவ சமூகத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த
துறையில் அவர்கள் ஆர்வம் கொண்டதின் பின்னணி ஜீசஸ். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவர் எல்லாம் செஞ்சுட்டு இதையெல்லாம் அல்லாஹ் செஞ்சான்னு சொன்னார். இவனுங்க என்ன செய்யறாங்க? அத்தனை ஜீசஸ் செஞ்சாரு, தான் நாளைக்கு எந்திரிச்சு வந்துருவாரு, நீ அவரை பாரு, உனக்கும் பண்க விளங்குது. படைப்பை கடவுளாக ஆக்கி கடவுளுக்கு இணை வைக்க ஒரு பெரும் பாவத்தில் ஒரு சமூகம் விழுந்து விட்டதை குர்ஆன் கோடிட்டு காண்பிக்கிறது. அற்புதமானவர் தான். ஆனா அவர் நபி, அவர் ஒரு இறை தூதர், அவர் இறைவனும் அல்ல, இறைவனுடைய மகனும் அல்ல. மிக தெளிவாக குர்ஆன் கிறிஸ்துவ சமூகத்தை விட நேர்மையான பாடத்தை சூரா மரியமின் வழியாக, அவர் சாமானியரும் அல்ல, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்க இருந்தாலும் பரக்கத்திற்குரியவனாக இருப்பேன். எங்க பிறந்தாரு சொல்லுங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாரு? பெத்லஹேம், பைத்துல்லாஹ். அதனாலதான் பைத்துல் முகத்தஸருக்கு யூதர்களும் உரிமை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் உரிமை கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்களும் உரிமை கொண்டாடுகிறார்கள். முப்பெரும் சமூகத்தினுடைய முக்கியமான 3 அடையாளங்களை தன்னகத்தே கொண்டது. அவர் பிறந்த இடம் பரக்கத்திற்குரியது, வாழ்ந்த காலம் பரக்கத்திற்குரியது, அவருடைய பார்வை பரக்கத்திற்குரியது, அவருடைய தொடுதல் பரக்கத்திற்குரியது. ஆனால் அவர் சொன்ன செய்தி அத்துணையும் அல்லாஹ் செய்கிறார். நான் ஒரு அடிமைன்னு போயிட்டார், நம்ம ஈமானப்படுத்தான் இல்லையா? ஆனா சில அதிசயங்களை பார்த்து அவங்களையே கடவுளாக்கி கொள்ளுகிற அறியாமை உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. நபிமார்கள் சொன்ன அதை விட அற்புதம் தான் பெருமானார். சந்திரனை பிளந்து காமிச்சாங்க, மேராஜுக்கு போனாங்க. இந்த உம்மத்து தடுமாறி விடக் கூடாது என்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல் தான். எந்த இடத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் இருக்கிற அற்புதங்களை பார்த்து அவரையே அல்லாஹ் என்று சொன்னதை போல என்னால் நிகழ்கிற அற்புதங்களை கண்டு என்னை அல்லாஹ்வுக்கு ஒப்பிட்டு விடாதீர்கள். எல்லா இடத்திலும் பெருமானார் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த வார்த்தைகளை தான் இந்த உம்மத்தை அல்லாஹ் யார், ரசூல் யார் என்பதை மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறது. மோமின்களே, 6வதாக ரப்புல் ஆலமீன் பரக்கத்திற்குரிய இடம் சொல்றது தெரியுமா? புனிதமான மக்கா நகரம். புனிதமான ஒட்டுமொத்தமான உலகத்தின் நகரங்களின் தாய் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் காபத்துல்லாஹ், உலகத்தில் முதன்மையாக ஏற்படுத்தப்பட்டது. பரக்கத்தினுடைய வீரியம் என்ன? ஒண்ணுக்கு 1,00,000 நன்மைகள். ஒன்றுக்கு இங்க தொழுகிற இதே ஜும்மாவுடைய 2 ரக்காத்த காபத்துல்லாஹ்ல போய் தொழுதுட்டா 1,00,000 ஜும்மாவுடைய தொழுகை தொழுத நன்மை. கணக்கு போட்டுக்குங்க, எத்தனை வருடங்கள் வாழ்ந்து லட்சக்கணக்கான நன்மைகளை நாம் சம்பாதித்திருந்தால் ஈடாகுமா கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள், சில மணி நேரங்கள், ஒரு 15 நாள், ஒரு மாதங்கள் புனிதமான காபத்துல்லாஹ்வில் ஒருவர் இபாதத்துகளை கடந்து விட்டால் அல்லாஹ் அக்பர், வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்க முடியாத நிறைவான நன்மைகளை, அதான் பரக்கத், பெருக்கம். காபத்துல்லாஹ்வில் அல்லாஹ் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த ரஜபுடைய மாசத்துல நடந்த ஒரு நிகழ்வை குர்ஆன் சொல்லுகிறது. உலக அதிசயத்தின் ஒட்டுமொத்தமான பேரதிசயம் பெருமானாருக்கு நடந்த மிஅராஜ் என்ற விண்வெளி பயணம். அதை தொடங்கும் போது குர்ஆன் சொல்லுது, 2 பயணங்கள் பெருமானாருக்கு அதிசயமாய் நடந்தது. ஒன்று இஸ்ரா என்று சொல்லக்கூடிய தரைவழி பயணம். மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ். அன்றைய காலத்தின் அளவின்படி ஒட்டக பயணத்தை ஒருவர் மேற்கொண்டால் போய் வருவதற்கு 3 மாதங்கள் பிடிக்கிற தொலை தூரம். இன்னைக்கு விமானத்தின் வழியாகவோ வேகமான பயணங்களின் வழியாகவோ மணித்துளிகளில் போய்விடுகிற தூரம். பைத்துல் முகத்தஸ் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, மக்காவிலிருந்து அது வரைக்கும் நடந்த ஒரு தரைவழி பயணம். பிறகு அங்கிருந்து நடைபெற்ற விண்வெளி பயணம். இந்த 2ஐயுமே குர்ஆன் முன்வைக்கிறது. இந்த முதல் பயணத்தை பேசி வருகிற சூரத்து இஸ்ராயீல்ல அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பைத்துல் முகத்தஸ், அங்க இருக்கிற பள்ளிவாசலுக்கு பெயர் மஸ்ஜித் அக்ஸா. அதை வெறும்
மஸ்ஜிதுல் அக்ஸான் அல்லாஹ் அடையாளப்படுத்தாம பாரக்னா ஹவுலஹுங்கிறான். அதை சுற்றிலும் பரக்கத்து நிறைந்த இடம் அங்க இருந்துதான் பெருமானாருடைய பின்னேற்றம் நடந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ ஒரு பள்ளிவாசலை அடையாளப்படுத்தி அந்த பள்ளிவாசலுடைய சூழ் பகுதிகள் யாவும் பரக்கத்து நிறைந்தது. நிறைய பெருமானாருடைய வாழ்க்கையில இந்த பரக்கத்தினுடைய சம்பவங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய நமக்கு காட்டி தந்திருக்கிறார். சொன்னாங்க, பால் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறார். ஒரு குவளை பால் எல்லோரும் குடித்து முடித்தார்கள். எல்லாருக்கும் திருப்தியா கிடைச்சது. துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ வஸிதனா மின், உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற பால், அதுல நீ பரக்கத்து செய் என்று கேட்டார்கள். எந்த வீடுகள்ல பெரியவங்க இருக்கிறாங்களோ நீங்க எழுதி வச்சுங்க, நம்ம வீடு பரக்கத்தா இருக்கும். தாய் தகப்பன் இருக்கிற அல்லது பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருக்கிற அந்த வீடுகள் பரக்கத்து நிறைந்தது. அப்படியெல்லாம் இன்னைக்கு இந்த சமூகம் விரும்புறதே இல்லை. அதுல குறிப்பாக திருமண பேச்சுகள் எடுக்கிற பொழுதே பெண்கள் துணிந்து சொல்லுகிற வார்த்தை, உங்க தான் மனன்னு பார்க்க மாட்டேன், செத்து போயிருந்தோம் முன்னாடியே. அதை ஆமோதிக்கிற ஒரு சமூகம். யாரோடு பெரியவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடுகள் பரக்கத்து நிறைந்தது. அதே மாதிரி மனிதனுடைய முகம் சுண்டுகிற பெண் குழந்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, எந்த வீட்டுல முதல்ல பெண் குழந்தை பிறக்குதோ அது நம்ம கையில இல்ல, துஆ வேணா கேட்கலாம். அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை அந்த பரக்கத்தை அனுபவிக்கிறோமே. 4 பசங்க ஒரு புது வீட்டுல இல்ல, பரக்கத்தே இல்ல. 5 பிள்ளைங்க ஊரே ஏசிச்சு, ஆனா பரக்கத்தோ பரக்கத்து. வீட்டுக்குள் நுழைகிற பொழுதெல்லாம் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து விடுகிற அழகிய குழந்தை செல்வங்கள். கோடி கோடியா வச்சுட்டு குழந்தை இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறான், எத்தனை வீடுகள் தவிக்கிறது. குழந்தைகளுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லா சங்கடங்களும் போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குழந்தைகளையும் கொஞ்சினார்கள், அருமைக்குரிய சஹாபாக்களின் குழந்தைகளையும் கொஞ்சினார்கள். எல்லோருக்கும் துஆ செய்தார்கள். எந்தெந்த வீடுகளில் குழந்தைகள், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ பரக்கத்தை நிரப்பி வழியும் என்று பெருமானார் சொன்னார்கள். சாப்பாட்டுல பரக்கத்து, வீட்டுக்குள்ள பரக்கத்து, வாகனங்களில் பரக்கத்து, எதிலெல்லாம் அல்லாஹ் பரக்கத்தை அபிவிருத்திய வைத்திருக்கிறானோ அதை தேடி அதை அனுபவித்துக் கொள்வது ஒரு மூமினுக்கான பாடம். அந்த வழியிலே பெருமானார் அமல்களுக்கான பரக்கத்திற்குரிய காலமாக ரஜபுடைய மாதத்தை அடையாளப்படுத்தினார்கள். இந்த மாசத்துல இயன்ற அளவு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 2வது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த ரஜபு மாசத்துல குறிப்பிட்டு நிறைய ஸலவாத்துகளை சொல்லி வருகிற மக்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத், இந்த ஸலவாத்துக்கு எப்பயுமே பரக்கத்து உண்டு. ரஜபுடைய மாதத்தில் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களுக்கான தனி அந்தஸ்தை அல்லாஹ் சுவனத்தில் தீர்மானிக்கிறார். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். இயன்ற அளவு இரவு வணக்கங்கள், சதக்காக்கள், இந்த மாதத்தினுடைய மேன்மைகளை நமது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்லி மறுமைக்கான சேமிப்பை, தயாரிப்பை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு ரஜபு வந்திருக்கிறது. ரஜபிலும் ஷாபானிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய் என்ற பெருமானார் கேட்ட துஆவை அல்லாஹ் நம்முடைய விஷயத்திலும் பரக்கத்துக்குரியதாக ஆக்கி தருவானாக. நம் அத்துணை பேர்களையும் ரமலானை அடைகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஆயுட்காலத்தை நீடித்து தந்து ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி ரமலானை நிறைவாக அமல் செய்வதற்காக அடைந்து கொள்கிற பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.